தமிழ்நாட்டின் மிகவும் ஆபத்தான நாய்களை பற்றி, தமிழ்நாட்டின் பாரம்பரியமான நாய்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டு இருந்தீங்க. அதற்காகத்தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டின் மிகவும் ஆபத்தான 5 நாய்களை பற்றி இன்றைய தமிழ் ஒன் வீடியோவில் பார்க்கலாம். சிப்பிப்பாறை. தமிழ்நாட்டில் உள்ள அரச குடும்பத்தினரால் மட்டுமே வளர்க்கப்பட்டு வந்த இந்த சிப்பிப்பாறை நாயானது தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள சிப்பிப்பாறை என்ற இடத்தில் பெருமளவில் காணப்படுகின்றது. இந்த நாயானது மதுரையில் உள்ள சிப்பிப்பாறை என்ற இடத்தில் தோன்றியதே இதற்கு சிப்பிப்பாறை என்ற பெயர் வர காரணமாகும். இந்த நாயானது அதிகபட்சமாக 3.5 அடி உயரமும் 20 கிலோ எடை வரையும் வளரக்கூடியது. வளர்ப்பவர்களிடம் மிகவும் பாசமாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் இந்த நாய்களானது மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் கொண்டது. இந்த நாயானது பொதுவாக வீடு மற்றும் எஸ்டேட்டுகளுக்கு காவல் நாயாகவும், காட்டுப்பன்றி, மான், முயல் போன்ற சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கொம்பை. தமிழ்நாட்டில் காணப்படும் மற்றொரு ஆபத்தான நாய் என்றால் அது கொம்பைதான். 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மறவர் இனத்து அரசர்கள் இதை காட்டுப்பன்றி, காட்டெருமை, மான் போன்ற காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தி வந்துள்ளனர். அதிகபட்சமாக 2.5 அடி உயரமும் 38 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடிய இந்த கொம்பை நாய்களானது ராஜபாளையம் நாய்களை காட்டிலும் மிகவும் வலிமையான தாடைகளையும் அகன்ற மார்புகளையும் கொண்டுள்ளன. தனது எஜமானர்களிடம் மிகவும் விசுவாசமாக இருக்கும் இந்த கொம்பை நாய்களானது புதிய நபர்களிடம் எளிதில் பழகுவதில்லையாம். முன்பின் தெரியாத நபர்கள் அதை கோபப்படுத்தினால் அவர்களை கொல்லும் அளவிற்கு கூட இந்த நாய்கள் ஆக்ரோஷமானதாம். தனது எல்லைக்குட்பட்ட பகுதியில் எந்த விலங்குகளையும் உள்ளே விடாமல் தனி ஒருவனாக நின்று காக்கும் திறன் கொண்டது. தற்பொழுது தமிழ்நாட்டில் இந்த நாய்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதால் அழிவின் விளிம்பில் உள்ள விலங்குகளின் பட்டியலில் இந்த நாயானது சேர்க்கப்பட்டுள்ளது. அலங்கு. இந்த அலங்கு நாய்களானது சின் மஸ்டிஃப் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதிகபட்சமாக 2.5 அடி உயரமும் 30 கிலோ எடை வரையும் வளரக்கூடிய இந்த நாய்களானது மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதால் முதலாக நாய் வளர்ப்பவர்களுக்கு இந்த அலங்கு நாய் பரிந்துரைக்கப்படுவதில்லை. மிகவும் உயரமாகவும் வலிமையாகவும் இருக்கும் இந்த நாய்களானது தற்பொழுது இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணங்களில் மட்டுமே காணப்படுவதாகவும், மேலும் அவை நாய் சண்டைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றன. பண்டைய காலங்களில் திருச்சி, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் அரச பரம்பரையினரால் வளர்க்கப்பட்டு வந்த இந்த அலங்கு நாய்களானது சோழர்களால் போரிலும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு சான்றாக தஞ்சை பெரிய கோவிலில் இந்த நாயின் உருவமானது ஓவியமாக வரையப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பிரபலமான இந்த நாய்களானது தற்பொழுது தமிழ்நாட்டில் அழிந்தே போய்விட்டது என்பது மிகுந்த வேதனையை அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. ராஜபாளையம். தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகேயுள்ள ராஜபாளையம் என்ற இடத்தில் இந்த நாய்களானது அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்தியாவின் மிகச் சிறந்த காவல் நாயாக பார்க்கப்படும் இது அதிகபட்சமாக 3 அடி உயரத்துடனும் 48 கிலோ எடையுடனும் அளவில் மிக பெரியதாக காணப்படுகின்றன. எஜமானர்களிடம் மிகவும் விசுவாசமாக காணப்படும் இந்த நாய்களானது 1800களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட சில போர்களில் சண்டைக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நாயானது காஷ்மீரின் எல்லை பகுதியில் காவல் நாயாக இந்திய ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாய் பொதுவாக காவலுக்காகவும், காட்டுப்பன்றி, முயல் போன்றவற்றை வேட்டையாடுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கன்னி. இந்த கன்னி நாய்களானது உரிமையாளர்களிடம் மிகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் காணப்படுவதுடன் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலும் கொண்டது. மேலும் இவை தன்னை வளர்ப்பவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதை பார்த்து அப்படியே பழகக்கூடிய ஆற்றலும் கொண்டது. முற்காலங்களில் பெண் வீட்டார் இந்த கன்னி நாயை சீதனமாகவும் கொடுத்துள்ளனர். சுமார் 2 அடி வரை வளரக்கூடிய இந்த கன்னி நாய்களானது காவலுக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மேற்கூறிய நாய்களில் நமது நாட்டு நாய்களான சிப்பிப்பாறை, கோம்பை, கன்னி போன்ற நாய்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. அலங்கு இன நாய்களானது தமிழ்நாட்டில் இருந்து அழிந்தே போய்விட்டது. ஒருவேளை சோறு போட்டாலே போதும் தனது வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருக்கும் நமது நாட்டு நாய்களை நாம் வளர்க்க தவறியது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. எனவே வெளிநாட்டு நாய்களின் மீதான மோகத்தை தவிர்த்து மானை விட வேகமாக ஓடக்கூடிய சிப்பிப்பாறை நாயையோ அல்லது தனி ஒருவனாக நின்று உங்கள் ஒட்டுமொத்த வீட்டையே காக்கக்கூடிய திறன் கொண்ட கொம்பை நாயையோ வளர்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் தவறாமல் வளர்த்து நமது தமிழ்நாட்டின் அடையாளத்தை காத்திடுங்கள்.
மேற்கூறிய நாய்களில் எந்த நாயை நீங்க வளர்க்குறீங்க, எந்த நாயை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க என்பதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க தமிழ் ஒன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.